ஒரு சப்மரீன் கடலுக்குள்ள இறங்கிருச்சுன்னா, அது அக்யூரேட்டா எங்க இருக்கு, எந்த நேரத்துல என்ன பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து அது எங்க என்ன பண்ண போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒட்டு கேட்கறதும் உளவாளிகளுடைய இன்டலும் தான் ஈஸியான வழி. பாகிஸ்தானுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து 2 சப்மரீன் கிடைக்க சும்மா இருப்பாங்களா? பிஎன்எஸ் ஹேங்கோர்ங்கிற நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணி ரேடார் அப்கிரேடேஷனுக்காக செல்லும் வேகத்தை குறைவா யூஸ் பண்ணிட்டு இருந்த குக்ரி கப்பலை ஈஸியா அடிச்சு மூழ்கடிக்க, ஓகே நம்ம கெத்து இன்னும் பெருசா ஏதாவது பிளான் பண்ணலான்னு அவங்க உளவாளிக கிட்ட இருந்து கிடைச்ச இன்டலை வச்சு கடல் வழியா அவங்க பங்களாதேஷ ரீச் பண்ண பெரும் தடையா இருந்த நம்ம இந்திய பெருங்கடலுடைய அரசன், இந்தியாவுடைய மாபெரும் பெருமையான அப்ப இருந்த ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த நாம விசாகப்பட்டினம் போர்ட்ல நிறுத்தி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விக்ராந்த மூழ்கடிக்க பிஎன்எஸ் காசியை ரெடி பண்ண ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. நீர்மூழ்கி கப்பலுக்கு மட்டுமே பயன்படுத்துற ஒரு லூப்ரிகன்ட் ஆயில் அவசரமா தேவைப்படுதுன்னு அவங்க ரேடியோல பேச, ஆல்ரெடி பங்களாதேஷ்ல இருந்த நம்ம ஆர்மி அவங்க பேசினதை இன்டர்செப்ட் பண்ணி கேட்க, பாகிஸ்தானுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா உடனே விக்ராந்த கிளம்பி அந்தமான் ஐலாண்ட்ஸுக்கு சேஃபா போக சொல்லிட்டு காசிக்கு ஒரு பெரிய டிராப் செட் பண்றாங்க. இது தெரியாத காசி லூப்ரிகன்ட் ஆயில் எல்லாம் நல்லா மாத்திட்டு மிசில்ஸையும் கடல் கன்னி வெடிகளையும் நிரப்பிட்டு பெரிய கனவுகளோட விசாகப்பட்டினத்துக்கு வர, இந்தியா விக்ராந்துக்கு பதிலா அங்க நிறுத்தி வச்சிருந்தது ஐஎன்எஸ் ராஜ்புத்த. 96 பாகிஸ்தானியர்களோட வந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் விக்ராந்த மூழ்கடிச்சிட்டு நம்ம கடற்பகுதி பூரா கடல் கன்னி வெடிகளால நிரப்பி வைக்க ஜஸ்ட் உள்ளதான் வந்துச்சு. சவுண்ட டிடெக்ட் பண்ண ஐஎன்எஸ் ராஜ்புத் அது கண்டிப்பா காசியா தான் இருக்குன்னு சத்தம் வரும் திசையெல்லாம் ஏகப்பட்ட பாம்ஸை டிராப் பண்ண பாகிஸ்தான் பேஸுக்கும் காசிக்கும் ஆன தொடர்பு துண்டிக்கப்படுது. காசி வச்ச கன்னி வெடியில அதுவே சிக்கியோ இல்ல ஐஎன்எஸ் ராஜ்புத் போட்ட பாம் வெடிச்சோ விக்ராந்த மூழ்கடிச்சிட்டு விசாகப்பட்டினம் ஹார்பரையே அழிக்க வந்த பிஎன்எஸ் காசி நிரந்தரமா விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல மூழ்கிருச்சு.